Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் conductors in equilibrium. Okay. First conductors என்னன்னு பார்ப்போம். யூசுவலா ஒரு மெட்டீரியலை அதோட கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஒன்னு வந்து கண்டக்டர்ஸ், இன்னொன்னு இன்சுலேட்டர்ஸ், semiconductors. ஓகே, இப்போ இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா அதுல கரண்ட் அவ்வளவு ஈஸியா பாஸ் ஆக முடியாது. கண்டக்டர்ஸ்னா ரொம்ப ஈஸியா அது வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆக முடியும், சார்ஜஸ் ஈஸியா ஃப்ளோ ஆக முடியும். செமிகண்டக்டர்ஸ்னா ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல பார்சியலி கண்டக்டிங், பார்சியலி இன்சுலேட்டிங். ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து எதனால கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு காரணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம காப்பர் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், ரைட்? மாதிரி 10⁻23 நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் ஒரு காப்பர் ராட்ல இருக்கிறதா பார்த்துக்கிறோம். ஓகே, அதுல காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. அப்போ 29 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், 29 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுல நம்ம கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தோம்னா 1s2, அதாவது சிம்பிள், 2 8 18, அப்போ ரிமைனிங் 1 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலி 28. அப்போ அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ரைட்? அப்போ அந்த காப்பர் ஆட்டத்தை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா 29 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் 28 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ரிமைனிங் இதுல எக்ஸஸ் ஆஃப் 1 புரோட்டான் இருக்கு, அப்போ 1 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இதை நம்ம கோர் அப்படின்னு சொல்றோம், கோர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ எக்ஸஸா இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது, அதை நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட்? இது மாதிரியே ஒவ்வொரு காப்பர் ஆட்டத்தையும் கோர் அப்படின்னும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் அப்படின்னு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம், ரைட்? இப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் ஈஸியா. ஓகே, இப்போ ஒரு சாலிட் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும் பொழுது, ஐ மீன் 303 கெல்வின், 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் பொழுது அது தெர்மல் அகிடேஷன் மூலமா அது கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? தெர்மல் வைப்ரேஷன் மூலமா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதுல இந்த வைப்ரேஷன், இந்த தெர்மோடைனமிக் எனர்ஜி, சரௌண்டிங் எனர்ஜி ஒரு ஆட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு புரோட்டானுக்கும், ஒவ்வொரு நியூட்ரானுக்கும், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் சப்ளை ஆகும். ஸோ இந்த புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் இந்த எனர்ஜியால் அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்லி பைண்டட். பட் அட் த சேம் டைம் இந்த கோர்ல இருக்கிற எலக்ட்ரான், நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம் இல்லையா, 28 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதை வந்து கோர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னும், அப்புறம் ரிமைனிங் ஒரு எலக்ட்ரானை வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம், ரைட்? அப்போ இத இந்த 28 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கும் கொடுக்கப்படும், இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் சப்ளை ஆகும், ரைட்? அப்போ இந்த எனர்ஜி, இந்த 28 எலக்ட்ரான்ஸும் இதோட ரிலேட்டிவா கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்லி பைண்டடா இருக்குது. ஸோ அதனால அந்த நியூக்ளியஸோட டாமினேஷன் விட்டு வெளியில வர முடியல. பட் இந்த எக்ஸஸா நம்ம தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரான் ஈஸியா அந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியுது. ரீசன், இந்த தெர்மல் அகிடேஷன், தெர்மோடைனமிக் எனர்ஜி இஸ் சஃபிஷியன்ட் டு knock out the electron from the atom of copper. ஓகே, ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் ஈஸியா அந்த தெர்மோடைனமிக் எனர்ஜி வாங்கிட்டு வேற பக்கம் மூவ் ஆகுது. அப்போ அட் த சேம் டைம் இங்க இருக்கிற எலக்ட்ரானும் இந்த டைரக்ஷன் போகலாம், இல்லைன்னா இந்த டைரக்ஷன் வரலாம், இல்ல இந்த எலக்ட்ரான் இங்க போகலாம், இல்ல இந்த எலக்ட்ரான் இங்க வரலாம். இது மாதிரி there are million and million number of probabilities இருக்குது இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு. இது இப்படித்தான் போக முடியும் அப்படின்னு நம்ம
கரெக்டா இதை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, கேரக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு கேரக்டரைஸ் பண்ண முடியாத ஒரு டைப் ஆஃப் மோஷனா இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ்வலா ரேண்டம் மோஷன் சொல்லுவோம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் த நியூக்ளியர் அட்ராக்ஷன் ரைட் ஆஃப் த காப்பர். இங்க இந்த கேஸ்ல காப்பர். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தெர்மோடைனமிக் எனர்ஜியை வாங்கிட்டு ஃப்ரீயா ரேண்டம் ரேண்டம் டைரக்ஷன்ல ரேண்டம் ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. இந்த எலக்ட்ரான் என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல ஒரு 10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா 10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிடும். ரைட்? ஏன்னா 10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது அப்படின்னு வைக்கும் பொழுது டெஃபினட்டா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சைட்ல இருந்து இங்க மூவ் ஆயிடணும். சோ நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம தனியா ஒரே ஒரு எலக்ட்ரானை பார்த்தா அது மூவ் ஆகிற மாதிரி தெரியும் மைக்ரோஸ்கோபிக்கலா பார்த்தா. பட் மேக்ரோஸ்கோபிக்கலா ஒரு கண்டக்டர், ஒரு ராடு, ஒரு வயர் எடுத்து பார்க்கும் பொழுது டெஃபினட்டா அங்க நெட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு டிராவல் ஆகுதோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிடும். So there is no net flow of electron. Net flow is zero. Right? இப்போ சார்ஜ் மூவ் ஆகுது, அதாவது எலக்ட்ரான்ங்கிறது எலக்ட்ரானிக் சார்ஜ் கேரி ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிகிள் தான். இப்போ ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க நெட் ஃப்ளோ ஜீரோ அப்படிங்கறதால இண்டிவிஜுவல் எலக்ட்ரான் கவனிச்சீங்கன்னா அது டெஃபினட்டா மூவ் ஆகுதுங்க. ஆனா மேக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும் பொழுது நெட் ஃப்ளோ ஜீரோ, எந்த எலக்ட்ரானும் மூவ் ஆகின மாதிரி அப்பியர் ஆகாது. ஓகே ரைட். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ரீ ஃப்ரம் த நியூக்ளியஸ் இல்லையா, அதனால இத ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? இத கோர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம், இத ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் ஆட்டம் எடுத்துக்கிறோம், 1 மோல் ஆஃப் காப்பர் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். ரைட்? 1 மோல் அப்படிங்கிறது. பட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதுல அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். காப்பர் எடுத்துக்கிட்டா அதுல அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரைட்? கேஸ் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிளவுட் மாதிரி மூவ் ஆகுது. ஓகே, பட் நெட் ஃப்ளோ இஸ் ஜீரோ. அதான் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ரம் த நியூக்ளியஸ் இல்லையா, ஸோ நம்ம வெளியில இருந்து ஏதோ கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும் பொழுது இது ஈஸியா ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மூவ் ஆக முடியும். அதனால இந்த மெட்டீரியல் ஈஸியா கரண்ட்டை கேரி பண்ணும். ரைட்? அப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் நம்ம கண்டக்டர்னு சொல்றோம். அப்ப கண்டக்டர்ஸ் அப்படின்னாலே அங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகே, அங்க ஈஸியா கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போறதுக்கு சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறாங்க. ரைட்? ஓகே, இப்ப கண்டக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. செமிகண்டக்டர் இன்சுலேட்டரை நம்ம அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்ல பார்த்திடலாம். இப்ப நம்ம டாபிக் கண்டக்டர்ஸ் இன் ஈக்லிபிரியம். சரி, நெக்ஸ்ட் வேர்டு ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குதுங்க. ரைட்? இது மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, இந்த பொசிஷன் இப்படியே மெயின்டைன் ஆகுது, ரெஸ்ட் ஸ்டேட் ரெஸ்டாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இன் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அல்லது இது மேல ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இப்போ இது மூவ் ஆயிடும், பட் இது மூவ் ஆகாம அப்போஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் ஈக்குவலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கிறோம். இப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ப்ளீஸ் நோட் தட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டும் ரெஸ்ட்லயே மெயின்டைன் ஆகும். என்ன காரணம்? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ரைட்? ஓகே, இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v. ரைட்? இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட்ல ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ரெடியூஸ் ஆகும். ரைட்? தடுக்கப்படும். அப்போ இது இந்த vங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகக்கூடிய அதே ஸ்டேட்ல இது மெயின்டைன் ஆகும். இது டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்றோம். இது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், இத வந்து டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஈக்லிபிரியம்னா வெரி சிம்பிள், அது அதோட ஸ்டேட்லயே மெயின்டைன் ஆகுது அப்படின்றதுதான் அர்த்தம். இங்க கண்டக்டர்ஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படிங்கும் பொழுது கண்டக்டர்ஸ் இங்க சார்ஜை நம்ம கொண்டு வர்றோம்,
ஸோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்தில் மெயின்டைன் ஆகிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈக்லிபிரியம் அப்படிங்கும் பொழுது ஒன்று ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும் அல்லது நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். அது அதோட ஸ்டேட்லேயே மெயின்டைன் ஆகணும். ஸோ இங்க கண்டக்டர்ஸ் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும்னா இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த கண்டக்டர் மஸ்ட் பி ஜீரோ. இதுதான் இங்க பாயிண்ட். ஓகே, சரி. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும் அல்லது எலக்ட்ரிக் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். ஆக்சுவலா அப்படித்தான் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அது எப்படி பாசிபிள் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரைட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ, அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஜீரோ. டெஃபினட்டா இட் வில் பி இன் ஈக்லிபிரியம். சரி, இப்போ இது ஒரு irregular shaped conductor. நம்ம இதை சாலிட்னே ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சாலிட் கண்டக்டர் ஆஃப் irregular shape. ஓகே, இப்போ இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனை நம்ம எடுத்துக்கிறோம், இன்னொரு ரீஜன் எடுத்துக்கிறோம். இங்க ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. அட் த சேம் டைம் டு பேலன்ஸ் திஸ் சிச்சுவேஷன் என்ன செய்யுதுன்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இப்படி மூவ் ஆகும். ஓகே, அப்போ டெஃபினட்டா there is net flow of electrons. ஓகே, அப்போ நெட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும் பொழுது அது மேல எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகல அப்படின்னா, ஐ மீன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகலன்னா, so in this region electric force is zero, at the same time electric field is zero. Okay, electric field is zero. அப்போ அது சாலிட் கண்டக்டரா இருந்தாலும் inside the conductor electric field is zero. Right, என்ன காரணம்? net flow of electron is zero, at the same time the conductor is in equilibrium. அப்போ ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குது, இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்குது, நெட் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இதோட இந்த கண்டக்டர் இஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஓகே, சரி. இப்போ இது சாலிட் அப்படிங்கறதால இதை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டோம். இன்கேஸ் இது ஹாலோ ஸ்பியரா இருந்தாலும் அப்படின்னாலும், ஹாலோ கண்டக்டரா இருந்தாலும் இதே கேஸ் தான். அங்க ஃப்ளோ ஆகிறதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது அந்த ரீஜன்ல. இப்போ அகைன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. அதை தான் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல பார்த்தோம். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. ரைட், ஸோ இது நம்ம சாலிடா இருந்தாலும் ஜீரோவா தான் இருக்குது, அதாவது ஹாலோ கண்டக்டரா இருந்தாலும் ஜீரோவா தான் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இன்கேஸ் நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் கொடுக்கல. ரைட், இப்போ எக்ஸ்டர்னலா ஏதோ சம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெகுலர் ஷேப் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட், இது ஒரு மெட்டல், இதுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுனா இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? இது ஆக்சுவலா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சிக்மா பை எப்சிலான் நாட்னு வச்சுக்கோங்க. இது இங்க தேவையில்லதான், பட் நம்ம அந்த நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படிங்கிற ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இது டெஃபினட்டா டூ ஈக்குவலி ஆப்போசிட்லி சார்ஜ்டு பிளேன் ஷீட்னால ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டா தான் இருக்க முடியும். அதாவது இந்த ரீஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் இருந்திருக்கும், இந்த ரீஜன்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் இருந்திருக்கும். அப்படி இருந்தாதான் இது ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் பாஸ் ஆக முடியும். ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கண்டக்டரை நாம பிளேஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுல ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னவாதுங்க, கெட்
drifted towards the பாசிட்டிவ் டெர்மினல். அப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க வந்து அக்குமுலேட் ஆகும், மேக்ஸிமம் இங்க வந்து லொகேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்துருதுங்க, இங்க டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பக்கத்துல நெகட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் பிளேட்டுக்கு பக்கத்துல பாசிட்டிவ் சார்ஜும் வந்து ரீலோகேட் ஆகுதுங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஆக்சுவலா எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போட்டோம். இங்க என்ன நடக்கும், இங்கேயும் ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும், அதாவது டியூ டு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். எப்படிங்க, அதுவும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இது இ இன்டர்னல் அப்படின்னு எழுதலாம், இதை இ எக்ஸ்டர்னல் இல்ல இ அவுட் சைட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இ அவுட் சைட் இன் திஸ் டிரெக்ஷன், இ இன்டர்னல் இன் திஸ் டிரெக்ஷன். ஓகே சரி, இது இந்த இ இன்டர்னல் ஃபீல்டு எது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும்னா, இந்த டோட்டல் சிஸ்டம் எப்போ வந்து பேலன்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் நடக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது, அல்லது உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரைட், பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க. சரி, இந்த ப்ராசஸ் நடந்து முடியும் பொழுது இன்டர்னலா, அதாவது எக்ஸ்டர்னலா எவ்வளவு ஃபீல்டு உள்ள இருந்து, எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்னால எவ்வளவு உள்ள கிரியேட் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலா இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆகிற அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இங்க போய் ரியலைன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ இன்டர்னல் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல ஈக்குவல் ஆயிடும். இ இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு இ எக்ஸ்டர்னல் இ அவுட் சைட். ரைட், இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல பேலன்ஸ் ஆயிடுங்க. பட் கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட், அப்போ மைனஸ் சைன் அதுல நம்ம போட முடியும். ஓகே, அப்ப இந்த ரீஜன்ல ரெண்டு ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு, ஒன்னு இன்டர்னல் ஒன்னு வந்து அவுட் சைட். அப்போ ரெண்டு ஃபீல்ட்ஸ் ஒன்னு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நெட் ஃபீல்டு இங்க என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுதுங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. ரைட், ஓகே, இப்போ 0 ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டுல எதுவும் கொடுக்கல, அது சாலிடா இருந்தாலும் ஹாலோ கண்டக்டரா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்குது, ஈக்லிபிரியத்துல இருக்குதுங்க. இன்கேஸ் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ள ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணாலும் உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரீஅலைன் ஆயிட்டு எகைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட 0 பண்ணிடுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுதான் நேச்சர். ஓகே, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. 10 பவர் இந்த ஆர்டர் ஆஃப் 10 பவர் மைனஸ் 16 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். 10 பவர் மைனஸ் 16 செகண்ட், இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். ரைட், 1 femto செகண்ட்ஸ் விடவும் 1/10th ஃபிராக்ஷன். ரைட், அப்போ ஜஸ்ட் அந்த கண்டக்டரை எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்ச உடனே வித்தின் திஸ் டைம் 10 பவர் மைனஸ் 16 செகண்ட்ஸ்க்குள்ளேயே இந்த ரீஅலைன்மெண்ட் நடக்குது. இம்மீடியட்டா இது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 பண்ணிடுது. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0 ஆயிடுது. இது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருந்தாலும் 0 ஆகுது இன்டர்னல்ல, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்கலனாலும் அது 0 இருக்குது. அப்போ ஒரு கண்டக்டர் இந்த மாதிரியான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுது எப்பவுமே. ஓகே, சரி, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம். ரைட், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட கொடுக்குறோம், என்ன நடக்குது அப்படின்னா ஃபீல்டு 0 ஆயிடுது. சரி, நெட் சார்ஜ் என்னவாகும் சார் அப்படின்னு கேட்டா நெட் சார்ஜும் இங்க 0வா இருக்குதுங்க வித்தின் த கண்டக்டர், ஜஸ்ட் இன்சைட் த கண்டக்டர். இப்ப நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், பர்டிகுலர் ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சாலும் வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கவனிச்சோம்னா ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும் பொழுது ஜஸ்ட் இதில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம்
இங்க வந்து அலைன் ஆயிடுது. பாசிட்டிவ் சார்ஜஸ் டிஃபியூஷன்சி ஆஃப் எலக்ட்ரான் இங்க அலைன் ஆயிடுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் ஜஸ்ட் இன்சைட் த சர்ஃபேஸ். அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு உள்ள இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸுக்கு ஜஸ்ட் இன்சைட் ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேங்களா, சர்ஃபேஸ் தவிர ஜஸ்ட் உள்ள. இப்போ உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் there is no charge, q is equal to 0. there is no charge inside the conductor. ஆனா உள்ள என்ன சொன்னா net charge is 0. please note that. உள்ள வந்து ஏன்னா இது சாலிட், நம்ம ஃபீல்ட அப்ளை பண்றதால ஆட்டம் டெஃபினட்டா மூவ் ஆகாது, அதுல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ரீலைன் ஆகுது. ஸோ இப்படி நடக்கும் பொழுது உள்ள புரோட்டான்ஸ் இருக்கும், கோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், நோ ப்ராப்ளம். பட் நெட் சார்ஜ், அதாவது உள்ள எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள இருக்கும். அந்த எப்படிங்க ஜஸ்ட் இன்சைட். ஓகேங்களா, அப்போ நெட் சார்ஜ் இஸ் 0 இன்சைட் த கண்டக்டர் ஈவன் when we are applying the electric field. ஆனா சர்ஃபேஸ்ல அப்படி கிடையாதுங்க. இங்க எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுங்க, இங்க டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்கும், பட் சர்ஃபேஸுக்கு ஜஸ்ட் இன்சைட் த ரீஜன் எடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் டெஃபினட்டா இங்க 0 தான். ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டுங்க. ஓகே, இப்போ இதனால ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஒரு இங்க வந்து சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜஸ்னால எந்த மாதிரியான அதாவது சர்ஃபேஸ்ல வந்து சார்ஜஸ் என்ன ஆகுது, ரீலோகேட் ஆகுது. இப்படி சார்ஜஸ் இருக்கிறதால எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதா நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இந்த சர்ஃபேஸ்ல. ஓகே, டெஃபினட்டா ஃபீல்டு வெளியில போ, அவே ஃப்ரம் த சார்ஜஸ், அவே ஃப்ரம் த சார்ஜ். ஆனா இன்சைட் உள்ள அதாவது உள்ள வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி இது நடக்கும். இப்போ டெஃபினட்டா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0, நெட் சார்ஜும் 0வா இருக்குது. அப்போ ஃபீல்டு டியூ டு திஸ் சார்ஜ் அவே ஃப்ரம் த சார்ஜ் அலோன், அதாவது கண்டக்டரை விட்டு வெளியில மட்டும்தான் போகும். ஓகே, இப்போ இந்த ஃபீல்டு இப்படி போகுமா, இந்த டைரக்ஷன்ல இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்கேஸ் இந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா ரெண்டு காம்பனன்ட்ஸா பிரிக்கலாம். அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட் parallel to the surface, parallel component and perpendicular component, இப்படி ரெண்டு காம்பனன்ட்ஸா பிரிக்க முடியும். parallel component அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னாலே அங்க டெஃபினட்டா இங்க இருக்கிற எல்லா சார்ஜஸும் ஈக்குவல், அதாவது இங்க இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்குது. இது ஒரு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இங்க நமக்கு பிஹேவ் பண்ணுது. ஓகே, அப்போ இன்கேஸ் இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குதுன்னா நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும்னா we have to do some work. அப்படி ஒர்க் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் வந்துச்சு அப்படின்னாலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவல் பொட்டன்ஷியல் கிடையாது. அப்ப இது ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இருக்கணும்னா டெஃபினட்டா இதுக்கு parallel component, parallel to the surface இருக்க கூடாது, perpendicular component மட்டும்தான் இருக்கணுங்க. அப்போ ஒரு கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அட் தட் பாயிண்ட். ஓகே, இதுதான் தேர்ட் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா, சரி, இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இதோட மேக்னிடியூட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே, இப்போ நம்ம ஒரு கண்டக்டர், அது சாலிடாகவும் இருக்கலாம் இல்லை ஹாலோவாகவும் இருக்கலாம், நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். சரி, இதோட சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் நிறைய லொகேட் ஆயிருக்குது.
யூனிஃபார்மா லொகேட் ஆயிருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு பார்க்குறோம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கூலும்ஸ் லா மட்டுமே அப்ளை பண்ணா இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி வேணும்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் தேவைப்படுது. ஸோ அது இல்லாம ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா காஸ் லா. அப்போ காஸ் லா அப்ளை பண்ணணும்னா we have to assign the Gaussian surface, right? ஓகே, இப்போ ஒரு Gaussian surface, ஒரு சிலிண்ட்ரிக்கல் Gaussian surface நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம் இப்போ, ரைட்? அது எப்படின்னா, ஒரு half of the cylinder இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே இருக்கு. half of the cylinder கண்டக்டருக்குள்ள இம்மர்ஸ் ஆயிருக்குது. ஓகே, கண்டக்டருக்குள்ள இம்மர்ஸ் ஆயிருக்குது. அந்த மாதிரி அசியூம் பண்றோம். அதாவது அடுத்த சைடுல வெளியே போகல, அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு சிலிண்ட்ரிக்கல் Gaussian சர்ஃபேஸ். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் Gaussian சர்ஃபேஸ். இதுல half of the value வந்து half of the portion என்னவாகுதுன்னா கண்டக்டருக்கு வெளியில இருக்குது. half portion கண்டக்டருக்கு உள்ள எம்பட் ஆயிருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுல ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, இப்போ Gaussian சர்ஃபேஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ், ரைட்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த பிளேன் கேப் ஏரியாவை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ காஸ் லா அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. ஓகே, இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால இங்க நம்ம சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா அப்படின்னு இங்க நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது அது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஓகே, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, ரைட்? இப்போ இதுக்கான காஸ் லா அப்ளை பண்ணும் பொழுது டோட்டல் ஃப்ளக்ஸ் phi E is equal to through this Gaussian surface அப்படின்னு பார்த்தா, நான் இதை வந்து கண்டக்டர் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ்க்கு வெளியில இருக்கு, அவுட் சைடு ரீஜன், ரைட்? இது இன்சைடு. ஓகே, அப்போ இங்க மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகும். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகாது. ஏன்னா இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஜீரோவா இருக்கும். ஓகே, அப்போ இது மட்டும்தான் இங்க ரெஸ்பான்சிபிள். அதனால இந்த போர்ஷனை எழுதுறேன். ஓகே, அப்போ இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார். இங்க dAங்கிறது இதுல இருக்கிற ஒரு ஸ்மால் எலமெண்ட், இதுல இருக்கிற ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட். இதை நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி போட்டோம்னா EdA cos θ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இங்க ஏரியா வெக்டரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். அப்போ θ is equal to 0 degree. அப்போ என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் EdA அப்படின்னு எழுத முடியும். இங்க இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டோம். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும், அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒரே மாதிரியான சார்ஜ் டென்சிட்டி தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு த்ரூ எனி எலமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு E மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் E நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் EdA. ஓகேங்களா? இங்க CSA வழியா எந்த விதமான ஃப்ளக்ஸும் பாஸ் ஆகாது. CSA வழியா ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகாது. ஸோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னா அது வந்து பிளேன் கேப் வழியா மட்டும்தான், இந்த A கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியா மட்டும்தான் பாஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த DAவை டோட்டலா நம்ம இன்டகிரேட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்? டோட்டல் ஏரியா A கிடைக்கும். ஸோ EA இதுதான் டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் Gaussian சர்ஃபேஸ். ஏன் நம்ம இந்த போர்ஷனை எடுத்துக்கலன்னா இது வழியா எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது வழியா பாஸ் ஆக முடியாதுங்க. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E is equal to total charge enclosed by the surface divided by epsilon naught. ஓகே, இங்க total charge enclosed என்னங்க? அதாவது sigma is equal to Q by A, right? இப்போ total charge enclosed by the A area is equal to sigma into A, right? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா EA is equal to sigma A by epsilon naught. இங்க A and A cancel பண்றோம். அப்ப electric field due to this charged conductor is equal to sigma by epsilon naught. இத வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா sigma by epsilon naught into n cap. n cap அப்படிங்கிறது the normal vector of the area, right? Passing perpendicular to the surface.
இதுதான் third point. அதாவது இதுதான் magnitude of the field due to the charged conductor. In case இந்த charge நம்ம பாசிட்டிவா இருக்கிறதால sigma is greater than 0, so electric field is greater than 0. Okay, அதாவது பாசிட்டிவா இருக்கும். Sigma negative less than 0 அப்படின்னா electric field is also நெகட்டிவா இருக்குது. Okay, இப்போ fourth point என்னன்னா electrostatic potential has the same value on the surface and inside of the conductor. இந்த கண்டக்டருக்கு உள்ள என்ன 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 பொட்டன்ஷியல் இருக்குதோ அதுதான் சர்ஃபேஸ்ல இருக்கும். சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியலோ அதுதான் இன்சைட்லயும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, fourth point, electric potential is same at everywhere. ஓகே, அத நம்ம இங்க ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம், irregular shaped கண்டக்டர். இங்க நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ரைட்? ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்றோம் டு this point against electric force. அப்ப நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருப்போம், ரைட்? அடுத்தது இந்த பாயிண்ட்ல பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இன்ஃபினிட்டில இருந்து அகைன் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரோம், அப்போ ஏதோ சம் ஒர்க் பண்ணிருப்போம். அதுதான் இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல். இல்ல சர்ஃபேஸ்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கு பாக்குறதுக்கு இன்ஃபினிட்டில இருந்து இங்க எடுத்துட்டு வந்திருப்போம், அதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் தான் சர்ஃபேஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல். ஓகே, இன்கேஸ் நம்ம உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வர்றோம். அப்போ இது வரைக்கும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது, எக்ஸிஸ்ட், நாட் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் நம்ம சர்ஃபேஸுக்கு உள்ள போயிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. அப்போ இந்த அதாவது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ற பொழுது இன்ஃபினிட்டில இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் டெஃபினட்டா ஒர்க் பண்ணிருப்போம். அது W ஸ்டார் அப்படின்னு அதை ஸ்பெசிபிக்காக கூட போடலாம், மென்ஷன் பண்ணலாம். சோ சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க் W ஸ்டார். ஏன்னா எலக்ட்ரிக் அப்போஸ்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஆனா சர்ஃபேஸுக்கு உள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த அப்போஸ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ சர்ஃபேஸ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அதுதான், அதை விட எக்ஸஸ் ஆஃப் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா நமக்கு இதுக்கு கரஸ்பாண்டிங்கான பொட்டன்ஷியல் தேவை இருக்குவாங்க, ரைட்? இன்கேஸ் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னு வைங்க, அதாவது Q0 இன்ஃபினிட்டில இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், என்ன ஒர்க் பண்ணிருப்போம், W ஸ்டார் ஒர்க் பண்ணிருப்போம். ஓகே, சோ அடுத்தது இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா உள்ள இன்சைட் த கண்டக்டர் இங்க இதுக்கும் இந்த ரீஜனுக்கு மட்டும் ஒர்க் 0. இப்போ again the total work is W star. அப்போ சர்ஃபேஸுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன ஒர்க் பண்ணமோ அதுதான் இந்த பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கும் செஞ்ச ஒர்க்கா இருக்குது, இந்த பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கும் செஞ்ச ஒர்க்கா இருக்குது. அப்போ சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியலோ அதுதான் உள்ளேயும் இருக்குது, உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் இருக்குதுங்க. அப்போ இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் சேம், ரைட், அட் எவ்ரிவேர், which is equal to the potential at the surface. அப்ப இந்த சர்ஃபேஸ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா எடுத்துக்கலாம். சோ நான் அதனாலதான் இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன். அந்த ரீசன் என்ன அப்படின்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இருக்கும். அப்போ அது இன்கேஸ் அங்க பேரலல் காம்பனன்ட் ஒன்னு இருந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்டை வயலேட் பண்ணிடும். சோ அங்க பேரலல் காம்பனன்ட் இருக்கக்கூடாது, பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்க முடியும், ரைட்? சோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகேங்களா? சரி, சோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். சோ அத நம்ம திரும்ப சொல்லறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் has the same value on the surface and inside the conductor. ஓகே, இப்போ 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் electric field is 0. Electric field is 0 inside the conductor, even though which is placed at external electric field. Electric field அதாவது electric fieldல வச்சிருந்தாலும் electric field இல்லனாலும் electric field inside the conductor is equal to 0. Okay, அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா net charge enclosed by the
net charge enclosed by the Gaussian surface just inside the conductor. அதாவது ஒரு கண்டக்டருக்கு உள்ள சர்ஃபேஸை விட்டு just inside போய் பார்த்தோம்னா net charge டெஃபினட்டா ஜீரோவா இருக்கும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டுங்க, அதுல ரெண்டு செக்மெண்டா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, கண்டிப்பா சார்ஜஸ் இங்க அலோகேட் ஆயிருக்குது சர்ஃபேஸ்ல, சோ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு the surface at that point. Okay, அடுத்தது அதுல செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, electric field due to this charge configuration outside the conductor, not inside கண்டிப்பா zero, outside the conductor is equal to sigma by epsilon naught n cap. Okay, இது third point. Fourth point என்னன்னா, electric potential is same at everywhere, which is equal to the value at the surface. சர்ஃபேஸ்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குதோ அதுதான் இன்சைட் த கண்டக்டராகவும் இருக்கும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் சேம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் கண்டக்டர்ஸ் இன் ஈக்லிபிரியம் அதை பத்தின டிஸ்கஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.